ப்ரீவியஸ் எபிசோடில் புதுசாக ஒரு பனிஷ்மெண்ட் ஆட் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னேன். அது என்னன்னு தான் இன்றைக்கி பாட்காஸ்ட்டில் பார்க்க போகிறோம். எஸ், அதுதான் கம்யூனிட்டி சர்வீஸ். இதுதான் புதுசாக பிஎன்எஸ்ல ஆட் பண்ண பனிஷ்மெண்ட். நம்ம இந்தியாவில் தாங்க இது புதுசு. ஆனால் ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் இதை பல வருஷமாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. கம்யூனிட்டி சர்வீஸ்னால் என்ன? நம்ம ஜுடிஷியரி சிஸ்டம் அஃபெண்டர்ஸை ரீஹாபிலிட்டேட் பண்ணுற மெத்தடை பேஸ் பண்ணி ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ மைனர் அஃபென்சஸ் கமிட் பண்ண ஃபர்ஸ்ட் டைம் அஃபெண்டர்ஸ் எல்லாம் சும்மா ஜெயிலில் தூக்கி போடாமல் சொசைட்டிக்கு யூஸ் ஆகுற மாதிரி அவன் பண்ண க்ரைமுக்கு அவனையே ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க வைக்கிறது தான் இதோட கோர் கான்செப்ட். அந்த குற்றவாளி செஞ்ச க்ரைமை பொறுத்து இத்தனை மணி நேரம் சர்வீஸ் பண்ணணும் ஃபார் த பெனிஃபிட் ஆஃப் த கம்யூனிட்டின்னு கோர்ட் ஆர்டர் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், பப்ளிக் பிளேசஸை க்ளீன் பண்ணணும், என்ஜிஓ கூட சேர்ந்து பப்ளிக்காக ஒர்க் பண்ணணும்னு. ஆனால் இதில் ஒரு விஷயம் என்னென்னா, ஜெயிலில் உட்காந்து களி கிண்டுனாலும் புல்லு பிடுங்கினாலும் கூட வெளியில் வரும்போது செஞ்ச வேலைக்கு ரெம்யூனரேஷன் தருவாங்க. ஆனால் இதில் ஃப்ரீயாக வேலை செய்யணும், ரெம்யூனரேஷனே இல்லாமல். என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு வின்-வின் சிச்சுவேஷன். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் மைனர் அஃபென்சஸ் கமிட் பண்ணவனை ஜெயிலில் தூக்கி போட்டு அங்கேருந்து அவன் இன்னும் பெரிய கிரிமினலாக டெவலப் ஆகிறதுக்கு பதிலாக இப்படி கம்யூனிட்டி சர்வீஸ் கொடுக்கறது அவனுக்கும் நல்லது, நம்ம சொசைட்டிக்கும் நல்லது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.